பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக மீண்டுமாய் உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றான். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிறார், நம்மை காக்கிறார். அதனால் எதற்கும் நாம் பயப்படவோ கலங்கவோ வேண்டியதில்லை. நம்முடைய தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் நமக்கு முன்பாக போகிறார், நம்மோடு கூடவே இருக்கிறார், நம்மை விட்டு விலகாமல் கைவிடாமல் நம்மோடு கூட இருக்கிறார். இப்படி நமக்கு துணை செய்து எல்லா விதத்திலும் நமக்கு ஆதரவாய், அடைக்கலமாய், அரணாய், கேடகமாய், துணையாய், நம்மை விடுவிக்கிறவராய், நம்மை தப்புவிக்கிறவராய், தாங்குகிறவராய், அரவணைக்கிறவராய், நம்முடைய கண்ணீரை துடைக்கிறவராய், நமக்கு நல்ல சகாயராய், நம்மை தேற்றுகிறவராய், தைரியப்படுத்துகிறவராய், காப்பாற்றுகிறவராய், எல்லாவற்றிற்கும் எல்லாமுமாக நம்மோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டாம். சங்கீதத்திலே 42ஆம் சங்கீதம் 11வது வசனத்திலும் இன்னும் 43ஆம் சங்கீதம் 5வது வசனத்திலும் சொல்லி இருக்கிறபடி, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, என் முகத்திற்கு இரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதைப் போல நீங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களோடு கூடவே இருக்கிறார். இந்த கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாளிலே உங்களை தேற்றுவதாக. நாம் ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நாங்கள் பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்று சொல்லி எங்களோடு கூட நீர் பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் எது நிமித்தமாக பயந்து போய் கலங்கி கொண்டு இருக்கிறார்களோ, தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக, தைரியப்படுத்துவீராக. நீ பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு முன்பதாக செல்லுகிறேன், கோணலானவைகளை செவ்வையாக்குவேன், உன்னை விட்டு நான் விலகுவதில்லை, கைவிடுவதில்லை என்றெல்லாம் பேசி உம்முடைய பிள்ளைகளை நீர் தைரியப்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். எதிர்த்து நிற்கிற சத்ருவினுடைய கிரியைகளை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக கடந்து சென்று முறியடித்து உம்முடைய பிள்ளைகளை தைரியப்படுத்தி பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். கண்ணீர் துடைக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். நீர் அப்படி செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.